அதாவது கிராணி விளையாட போகிறோம். இப்போ பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரீமில் விளையாட போகிறோம். என்றது ஏண்டாங்கன்னு சௌக்கியமா பாவீங்களா. ஸோ இதெல்லாம் கேம் டீம்லாம் இருக்குது. சரி மியூசிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டேய் அதெல்லாம் பேசுங்கடா, அப்போ தான்டா ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னடா பண்ண போகிறோம் சாய்? விளையாட போகிறோம் எக்ஸ்ட்ரீம் மோடு. ஸோ இதில் என்ன எஸ்கேப் பண்ணலாம்? டோர் எஸ்கேப். டேய் அதில் லாக்காக இருக்கும்டா. என்னடா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். என்னடா லோடிங் லோடிங். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நாள், அதாவது நாள் 1 அதிகாலை 3 மணி 12 மணி. ஐயோ என்ன இதுட்டா சாமி. இப்போ நம்ம ஆட்டத்தை காட்ட போதும். இப்போ ஐ நோ ப்ரோ, ஐ எம் த ப்ளோ பிளேயர் ப்ரோ. கிராணி 1 ப்ளோ பிளேயர் ப்ரோ. நான் இப்போ பாரு டேய் கம்முனரா கம்முனரா. அதெல்லாம் இல்லைடா, நான்லாம் எவ்வளோ பேர் பிளேயர். கம்முனரா அவ்வளோதான்டா. ஏய் பொக்கப்பல்லு சூற விட்டுருவோம்டா. சூற விட போறேன்டா. பாத்ரூம்லேருந்து வந்துக்குது கைஸ். ஐயோ ரைட்டாக கொஞ்சம் பயந்தான் படம் நினச்சது போகுது. டேய் நம்ம டே 1 வரையும் இருக்கக்கூடாது கைஸ். அதாவது நான் உங்கள் ஆர்பிஜிடி, நானும் ஆர்பிஜிடி தான். டே 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 இந்த சவுண்டை கம்மி பண்ணிடலாம்டா. அவ்வளோதான்டா. பொக்கப்பள்ளி 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 ஸ்பெஷல் கீ அப்பா கிராணி கொஞ்சம். ஸோ பார்த்தா நான் இது வந்து 3ஆம் வாட்டி விளாட்ற எக்ஸ்ட்ரீம் மோடு. இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸையே எந்த சேனல்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உன்னோட சேனல் பேர் ப்ரோ? எங்கள் சேனல் நேமு தளபதி ஃபேன் அஃபிஷியல். ஸோ நல்ல பொருளாக இங்கே வந்தால் நம்மளை போட்டாக்கிடும் ஒன்று. அதுதான் அந்த காக்கா ஸ்பைடர். அந்த மினி டோருக்குள்ளே போக மாட்டீங்க? மினி டோருக்குள்ளே என்னது? அங்கே ஒரு மினி டோர் இருந்துச்சு. கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தேவையில்லை. கரும புட்ட பிச்சது. கால் பேட்டரி கிராணி அட்டாக் பண்ணாது. டேய் அதான் பக்கில் இருக்குடா. ஆமாம் பக்கில் இருக்கு. சரி இங்கே பார்த்தியா இப்படி வந்து அப்படியே மேலே என்ன ஸ்பீடில் வந்துருக்கு பாரு. அப்போ கிராணி டக் நம்ம ஒரே வாட் தான் போட்டோம், ஆனால் எம்மா ஸ்பீடு வந்துருக்கு பாரு கிராணி. பொக்கா பல்லு. ஸோ கால் பேட்டரி போட்டாச்சு. ஐஸ் ஆகுது. இப்போ இல்லை நல்ல பொருள் ஒன்றுமே இல்லை. டிக்கில் எப்போ தான் காசு ஆகி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும்டா. ஐயோ இதுக்குள்ளே போனால் லாக்கில் இருக்கும் கைஸ். லாக் பண்ணிட்டாங்க பாருங்க. டோர் எஸ்கேப் பண்ணலான்னு சா வச்சிங்களே பாருங்க. இவ்வளோ லாக்குது. இது கிராணி பாருங்களேன். ஆமாம் பக் ஆயிடுச்சு. அது இப்போ நம்ம செத்துட்டோம் ஏன் செகண்ட் டே போச்சுன்னா திரும்ப வந்துடும். எதுவுமே கிடைக்க முடியுது. இது இந்த பேட்டரி தேவையில்ல. ஸ்பார்க் பிளக். ஐயோ சாமி. ஸ்பார்க் பிளக் எதுக்கு நான் யூஸ் ஆகும்? காதுக்கு தான்டா. என்ன பண்ணோம்? நீங்கள் கிராணி விளையாண்டது இல்லையா? இல்லை எனக்கு தெரியாது. கார் எஸ்கேப் நான் பண்ண மாட்டேன் எப்பவுமே. நான் எப்பயுமே டோர் எஸ்கேப் தான் பண்ணுவேன். டோர் என்ன தெரிஞ்சுக்கு போயிட்டு அவங்க குடிச்சிருவேன். டனல் எஸ்கேப் தானே அது. ஐயோ அதில் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த மென்டல் என்ஜினாக தான் இருக்கும்டா எல்லாரையும். அவ்வளோதான். அப்போ நான் இன்னும் எத்தனை 1 என்ஜின் பார்த்து. ஆமாம் 2. அதாவது இந்த காதோட சாவி. இப்போ திடீர்னு கிளம்பி வந்து அஷ்டா இப்படி இருக்காமோ வாயை வைக்காதுடா பொக்கப்பல்லாம். ஐயோ டேய் ஆனால் பாட்டிக்கிட்டு பாட போகிறீங்க காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. அப்பா சேனலே காலி ஆகிடும் உங்களுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அடப்பாவி குட்டி ஸ்லைடர் இருக்காதா? எது குட்டி ஸ்லைடரா? அந்த கிராணி ஸ்பைடர் கிராணி அதெல்லாம் 1. எவனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 1
எவனா ஒத்த ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, மொத்தம் பேர் வச்சுக்காதீங்கடா டே ஏ ஃபவுண்டர். ஸோ இந்த வாய்ஸ் எங்கே, இந்த மூஞ்சி நானும் பார்க்கணும். அட்டே ஏன்டா சண்டை போட்டுனுக்கிறீங்க? இன்ஜின் பாட்டு சூப்பரு. இப்போ நமக்கு 2 பொருள் தான் தேவை, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. பேட்லாக்கி ஒன்று, பேட்லாக்கி இன்னொன்று கார்கி. இந்த 2 பேரை கண்டுபிடிக்கணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நான் படாது படி இருக்கு. கைஸ் இன்ஜின் பார்ட் கெச்சிச்சு. ஐயோ ஐ நீட் விஞ்ச். பிரண்ட்ஸ்னா என்னது கைஸ்? ஐயோ யாருக்கு தெரியும்பா. அந்த இது அதான்டா அந்த என்ன சொல்கிறது, ஆணி எடுக்கிறதுக்கு, ஆணி எடுக்க அப்படின்னா அதான்டா ஆணியெல்லாம் எடுப்பாங்களே அதுடா. இப்போ திருப்பி எடுப்பாங்க. ஆமாம் அதுதான். என்னடா மைக்ரோ ஓவன் உள்ள போகிறேன், அதுக்குள்ள தானே என்ன ஒழிச்சு வைக்கும் சொட்டக்கழுவி. இது இருக்குது எதோ இருக்குது. ஷார்ட் கன் பார்ட், பேட்லாக் கோல் இப்போல்லாம் கொடுக்காதீங்க. சுபா பயந்துட்டீங்களாண்ணே? இல்லை பயப்படல. சட்டக்கிழமை வந்துச்சுன்னு நான் நினச்சேன். பொக்கப்பள்ளி 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 பொக்கப்பள்ளி. அதான் கீழே போட்டியடா அந்த பிளேயர் தான். அதான் கீழே பாடுறா லூசு, கீழே பாடுறா. என்னத்த கீழே பார்க்கறதா? அந்த பிளேயர் நீ கீழே போட்டல. எந்த பிளேயர் கீழே போட்டான்? அந்த அந்த கட்டிங் பிளேடு. கட்டிங் பிளேடா? அது கீழே போட்டியே பிக்சர் ஆண்ட. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. இப்போ இதை தொடுவோமா? 1 2 3 என்ன இப்போ பாருங்க டிக் டிக்குன்னு ஆகும். இப்போ இது தொட்டாலே அவ்வளோதான், காலி ஆயிடுவோம். வதமா இருக்கும் ஆனால் வராது. அதுவா? அதெல்லாம் பெரிய மேட்டரா. அதுவா? இந்த டெடி வந்து சென்ட்ரினா, அது தொட்டா கோவம் வந்துடும். சென்ட்ரினா கிரானி. கிரானி கண்ணு ரெட்டில் இல்லை இருக்கும், தொட்டா இருக்கும். அந்த காக்காலாம் போல, அந்த காக்கா ரூமுக்கெல்லாம் போல தானே என்ன? ஆமாம் போயிடும். கை கால்லாம் நடுங்குனுச்சு. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரீம் மூடே பயம் இல்லை கைஸ், ஏன்னா கிரானி பக் பண்ணிடுவோம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மா கிரானி ஆச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஐயோ ஆமாம், இதுக்கிட்ட என்ன இருக்குது? ரிமோட் காரு, ரிமோட் கண்ட்ரோல். இப்போ பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டோம் கைஸ். எனக்கு இப்போது இது பிரச்சனை இல்லை. கேஸ் ஆயில் கண்டுபிடிச்சோமா? இல்லை அத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஐயோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்பைடர் வருமே. இங்கே வராதா? அதாவது கீழே போனோம், இதுக்குள்ளே தான் வரும். ஆமாம் இப்போ ஸ்பைடர். ஐயோ எனக்கு இந்த கிரானி கூட பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரீம் மூடுனா, இம்பாசிபிள் மூடுனா, எவ்வளோ பெரிய மூடுனா விளாடுவேன். ஆனால் இந்த ஏஞ்சலினா மூடு மட்டும் வேணாப்பா. டேய் அது சாதா கிளவிக்கு பார்த்துக்கோ, நான் பயப்பட மாட்டேன். அந்த ஏஞ்சலினா பார்த்தா மட்டும் எதுக்கு தான் பயம் வருது தெரியல. கல்கெல்லாம் நடுங்குது. அம்மா நான்லாம் ஈஸி மோட்லேயே பயந்துடுவேன். நான்லாம் எக்ஸ்ட்ரீம் மூடில் தான் பயப்படுவேன். ஈஸி மோட்லேயே நான் பக்கடிக்கும் போது என்னை அடிச்சு விட்டுறா. டேய் என்னால் எக்ஸ்ட்ரீம் மூடிலே பக் பண்ணிட்டேன்டா. ஐயோ தெரிய தொடாத. டேய் ஷார்ட் கன் பாட்றா. ஷார்ட் கன் பாட் நம்ம எங்கேயோ பார்த்தோம்ல. டேய் காப்பி ரைட்ன்ற போது, டேய் காப்பி ரைட்ன்ற போது கம்முன்னு இருங்கண்ணா. இப்போ நம்ம வந்து கன், அதாவது ஷார்ட் கன் தெரியுமாப்பா தம்பி? இதுக்கும் தெரியாமல் இருந்தா நீ ஷார்ட் கன் பாட் ஃபர்ஸ்ட் இருக்காப்பா? அதெல்லாம் 3மே இருக்குப்பா. இந்த விஞ்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் 2 பேரை இன்றைக்கி போட்டு தரணும். 1 அந்த ஸ்பெஷல் கீ ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அது மேலே இருக்க அந்த ஸ்பைடர், அதுக்குள்ளே என்ன நல்ல பொருள் இருக்கும். அதனால அதுக்குள்ளே போவியா? அந்த ஸ்பைடர் சாவடி காடு. அந்த ஸ்பைடர் இல்லடா, கீழே இருக்கிற ஸ்பைடர் இல்லை, மேலே இருக்கிற அந்த டம்மி ஸ்பைடர். கிரானியா? டே 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 ஏண்டா. ஆமாம் இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ கொடுத்து போனோமா?
ஸ்பெஷல் ஷார்ட்கட் பார்ட் தானே மக்களே. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. கடைசியில் கிராணி வருமான்னு தெரியலையே. கடைசியில் வராது, வரும் வராது. ஏன்னா நாங்கள் பக் பண்ணிட்டோம். அதெல்லாம் இல்லை, போகும்போது எஸ்கேப் பண்ணுவோம். எனக்கு இங்கே பாருங்க, சீவேஜ் மட்டும் என்னோட நம்ம சேனலோட ஃபவுண்டர் ரவிச்சந்திரன் தான் விளாட போகிறார். கிராணி வந்து இப்போ அடிக்க போகுது. புல்லட் இன்னும் 2 எடுத்துக்கோடா. எதுக்குடா இப்போ நம்ம போகிற இடத்துல நிறைய புல்லட் இருக்கும்டா. நம்ம காக்காவை சுட்டா என்னடா ஆகும்? காக்காவை சுட்டா கிளவி கோவம் வந்து நம்ம சீவேஜ் எஸ்கேப் பண்ணோம்ல, சீவர் அதான்டா. ஒரு சேனல் நம்ம ஒரு சீவர் எஸ்கேப் பண்ணால கிராணி பக் பண்ணுமே, உனக்கு டாபர்னு திட்டாங்க பக் பண்ணுற பைத்தியக்கார. இப்போ திடீர்னு நீங்கள் கிராணி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்வைன்னு வந்தா கிராணி எங்கண்ணா? வீட்டுக்கு போயிடுது. நான் சொன்னா பக்காயிட்டு இருக்குடா. லூசே, அங்கே பெட்ரூம் ஆன பக்காயிட்டு இருக்கு. இந்த பட்டன் எங்கன்னு தெரியலடா. பெட்ரூமில் கிராண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம். தப்பா இங்கே வந்த மாதிரியே இருக்கு. அம்மாடி கச்சிச்சுடா சாமி. என்னது ஸ்பைடரு. ஐயோ இப்போ டே 2டா. நம்ம திரும்பவும் கிராணி பக்கடிங்க வாங்க. டே 2 எத்தனை டே இருக்குதுல்ல? எத்தனை டே? மொத்தமாக 5 நாள். 5 நாள்லையும் இப்போ கிராணி வந்த உடனே நம்மளை வச்சு செய்ய போகுது. கீழே குஞ்சுக்கோ பெட்டு கீழே போ. எங்கடா பெட்டு கீழே போயிருந்தா எங்கடா வேக்கன்ட்டு குக்குன்ஸ் காணோம். வச்சு கிராணி வந்த பார்ப்போம். சரி வாங்க போய் அடி வாங்கி. அம்மா அடியா போங்கடா இடி. ஆடாத பயப்படுவேன். ஆமாம், கட்டினா கிராணி வரும். நம்ம இவன் பண்ணுறதுக்குள்ள கிராணி வந்து பட்டான் அடிக்க போகுது. ஆட மேலே பட கிராணி ஒன்று பக்காயிச்சுடா. பக்குடா சத என்னடா பண்ண? அந்த அமுதமான கையெடுத்து காட்டு கைஸ். இந்த நாயோட கையை பார். இப்போ கிட்ட போய் சொட்டமுக்கி தளபதி ஃபேன் அஃபீஷியல். ஏண்டா சிவன் பாட்டு போட்டு ஏன்டா பேய் பாட்டு போட்ட? சி பேய் படம் போட்ட. நம்ம இப்போ டோர் எஸ்கேப் பண்ணுறோமா? என்ன? ஏய் கம்னராப்பா ப்ளீஸ். டேய் டெரர் எஸ்கேப்ல ஒன்று இல்லவே இல்லைடா. இதுக்கு அதே 3 எஸ்கேப். ஏன்டா கிராணி விளையாண்டுக்கே இல்லையாடா? சொட்டமுக்கி கிராணி என்னென்ன எஸ்கேப் சொல்லு? டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப், சியர் எஸ்கேப். நம்ம கன்னு ஷியர் எஸ்கேப்னா? ஏய் அங்கே இருக்குது கன்னு. ஷியர் எஸ்கேப் கன்னு. ஷியர் எஸ்கேப்னா என்னன்னா? தொங்குச்சுங்கடா. ஷார்ட் கன் எடுத்துக்கோ. சோம்பேறி அது எடுக்க முடியல. இப்போ நான் இங்கே இருட்டாகுது. பட்டன் எங்களுக்கு தான் தெரியல. போய் கிட்ட போய் பார்க்குறியாப்பா? ஐ திங்க் ஸ்பைடர் வரப்போகுது. நான் நினைக்கிறேன் இங்கே தான் பட்டன் இருக்குது. சுடுறா. டே ஏடா சுட்டவன் எனக்கே அவ்வளோ ரியாக்ஷன் வரல. ஏன் எடுத்துக்கோ. சரி நம்ம வேற போய் காக்காவை சுட்டு அதுக்குள்ளே என்னக்கான்னு பார்ப்போம். காக்காவை சுட்டுனா கிராண்டி கோமாயிடும். அது கோமானா என்ன? அது அப்படியே நின்று தான் இருக்கும். கோமாயி கூட அப்படியே நின்றுட்டு இருக்குமா? இப்போ வேணா பாரு, நான் போய் சொல்கிறேன். ஒருவேளை பாஞ்சு வாமா மின்னல் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? வந்துச்சுன்னா என்னடா ஆகுது? என்னது? நீ தான் ஆடுவேன் வந்துச்சுன்னா. என்னது? கிராணி வந்துச்சுன்னா பக் பண்ணிடுறா. அதே அது இன்னொரு பெட்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சு பக் பண்ணிடு. அது எப்போ தான் பக் பண்ண முடியும்? பாருங்க 1 or 2 சாவுடா காக்கா. பாருங்க இப்போ பாரு.
திரும்ப கிராணி வைட்டான்னு பாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் வராது. இது ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணு. யூஸ் குறாரத்துக்கு. டேய் தக்காளி இருடா. தக்காளியா? கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிவோம். பாரு இப்போ பாரு கிராணி கண்ணு இப்போ ரத்தம் ரத்தம் ரத்த கண்ணு கிராணி கண்ணு ரத்த கண்ணு. ஐயோ ஃபேஸாக பார்க்குது. நெக்கல் ஆச்சு போடுவோது. ஜேய் சிக்கன் குத்த வேண்டாம் கிராணி கம்முனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கிராணி கம்முன்னு காக்காவை சுட்டு. என்ன உள்ள டே தண்டக்கரமாக இருந்தோம்டா. ஆமாம் ஷார்ட் கன் எங்கே போட்டேன்? அதை காக்காவை சுட்டு போட்டு. தேங்க்யூப்பா. என்னென்ன கதுமெல்லாம் இருக்குது. உனக்கு ஞாபகம் எனக்கு நான் மறந்து போயிடுவேன் எங்கே இருக்குன்னு. சரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறியா? நான் இப்போ சீவதுக்குள்ளே போயிட்டு சாய் விளையாட சொல்கிறேன். சாய் நீ எனக்கு தெரியாது, நீங்களாம் சொல்லணும் எங்கே அந்த ரூம் இருக்குன்னு. ஓகே பதா இப்படி போய்டு இப்படி போய்டு இப்படி போய்டு இப்படி போய்டு அப்படியே கிராணி கிட்ட அடி வைங்க. நான் என்ன சொல்கிறேன் புதா, நம்ம கேம் பிளே ஆடலாமா எஸ்கேப் பண்ணலாமா? கேம் பிளே ஆடலாம். எங்களோட மிஸ்டர் சாய் தான் சொல்லுவார். கைஸ் சரி பேசாமல் கிராணி சொல்லலாமா? சொல்லலாமா? சொட்டு அடி வாங்கிட்டு இன்னொரு நாள் பார்த்தா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கில் ஆஃப் கிராணி. நம்ம ஆமாம் இல்லை ஆமாம் இருக்கு. இப்போ இந்த கிராணியை பார்த்தா நம்ம சுட்டி வீடியோ முடிச்சிக்கலாமா? இன்னொரு இது விடுறா, இன்னொரு ஆமாம் விடுறா. எதுக்கு ஒரே ஆமாம் போ இப்போதா. இப்போ நம்ம கிராணியை சுட்டி வீடியோ முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சவங்க எஸ்கேப் பண்ணலாம். பட்டு டைம் இருந்தால் வீடியோ போதும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கில் சாவு. என்னடா ஜெய் பக் தான்டா பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் 2 ஆமாம் எடுத்துக்கோ. ஏய் பக் பண்ணியிருக்கோம். இன்னும் கிராணி சுட்டா சாக மாட்டேங்குது. இன்னொரு ஆமாம் எடுத்துக்கூடா. என்னடா ஒரு படத்தில் ட்விஸ்ட். கிட்ட போனா டேய் சாக மாட்டேங்குதுடா. ஓ புஞ்சிச்சு. இப்போ 3வது ஆமாம் எடுத்துன்னு போது கிராணி செத்துரும். அச்சு சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன் பாரு எதுக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ரெட்டுலேருந்து ஒயிட்டாக வந்துச்சா அது கிராணியே காலியாக போகுது. சாவலை. ஸோ ஓகே கைஸ் இந்த வாட்டி நாங்கள் எஸ்கேப் பண்ணுறோம். இந்த கிராணி கதையே முடியல. ஸோ ஓகே வீடியோவை வாசிப்பது நான் சாய் மித்ரன், அப்புறமா உங்கள் சேனல் ஃபவுண்டர். ஓகே பாய்.